இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்கு இல்லையா. பிக் பாஸ் சீசன் 7 நாளையோட எண்ட் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் யார்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நடந்த சீசன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒருத்தர் இவர் தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக வருவார், இவங்க நல்லபடியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வேலை விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் சீசன்ல கூட பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே அசீம் வந்துட்டு டைட்டில்லாம் வின் பண்ண மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அசீம் தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு வந்து ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன முதல் காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு இல்லையா. நீங்க வந்துட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டால் தான் பார்த்தோம் அப்படின்னா நல்லவங்க ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன சீசனுடைய ஃபைனல்ல கருத்தெல்லாம் தெரிக்க விட்டுருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவா மாயாவா அப்படின்னு சொல்லி கேம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட அர்ச்சனாக்கு வந்துட்டு மக்கள் சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. பட் மாயா இருக்காங்க இல்லையா, மாயா வந்துட்டு டிவி சேனல் வந்து டிஆர்பிக்காக உள்ள வச்சிருக்காங்களா இல்ல டைட்டில் வின்னர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியே பிளான் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களான்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்த முதல் வாரத்துக்கு அழுதுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் செகண்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாயா பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய மைண்ட்லையுமே பூந்து மைண்ட் கேம் ஆடினதா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய கேமை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றத பண்ணிட்டு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஊரில் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கிளாரிட்டி வேற கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா விசஸ் மாயா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 103 டே வரைக்குமே பிக் பாஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம். எல்லா நாளுமே ரிவ்யூ அப்படின்றதும் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவா மாயாவா, கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, டைட்டில் வின்னரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாயா ஒரு பக்கம் அர்ச்சனா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கணும். ஏன்னா மாயா முத நாளே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டாக வந்துட்டாங்க. என்னடா இந்த பொண்ணு நம்ம வந்துட்டு விக்ரம் படத்தில் பார்த்த பொண்ணாச்சே, இந்த பொண்ணு உள்ளே வராங்க, சரி ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. அர்ச்சனா உள்ளே வரப்போ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு அர்ச்சனா யார் அப்படின்றது தெரியாமல் தான் இருந்துச்சு. விஜய் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ சரி ஓகே ஒரு விஜயவா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பரிச்சயம் ஆகாத முகமாக தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். உள்ளே வந்தோடனே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா வந்துட்டு ஒரு கேங் மாதிரி சேர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உள்ள போனோடனே பூர்ணிமாவா இருந்தாலும் சரி, சரவண விக்ரமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கேங் அப்படின்றது அவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சாங்க. பட் இந்த சைடு அர்ச்சனா உள்ள வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமா தான் வந்துட்டு கேப்டன் அப்படின்றதுனால வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்கள டம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அர்ச்சனா அழுதுட்டு நான் வீட்டுக்கே போறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அளவுக்கு ஆச்சு. ஸோ என்ட்ரி அந்த கேம் பிளே ஸ்டார்டிங் கேம் பிளே அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாயா விட அர்ச்சனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனியுடைய இஷ்யூ அப்படின்னு சொல்லியே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா வந்துட்டு பிரதீப் ஆண்டனியோட நல்ல வழியில தான் இருந்தாங்க. அதுலேயே ஒரு படி மேலெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் வின் பண்ணி டைட்டிலை நான் எடுத்துக்கிறேன், பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, பிரதீப் ஆண்டனி வந்துட்டு என்னுடைய அண்ணன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்துட்டு பிரதீப் ஆண்டனிக்கு கிஸ் எல்லாம் பண்ணி அப்படியே பக்கத்தில் போல்டாக நின்னாங்க பிரதீப் ஆண்டனி அண்ணன் அப்படின்ற மாதிரி. பட் அதே பிரதீப் ஆண்டனியை தான் பார்த்தோம் அப்படின்னா உமன் கார்டு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த சொல்லி இவர் இருந்தாரு அப்படின்னா உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லி அதே பிரதீப் ஆண்டனியை வெளியே ஒரு கேங்கா சேர்த்து துரத்துனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துலையுமே அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, நான் வந்து ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டு அவர் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாரு அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு அவரால் பர்சனலாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்கிட்ட ஒரு பவுண்டரியை செட் பண்ணிட்டு இதை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்போ அவர் கிராஸ் பண்ணதே கிடையாது. ஸோ பிரவீன் இருக்கார் இல்லையா, ஸோ பிரதீப்பை பொறுத்த வரைக்குமே எனக்கு பர்சனலாக அவரோட எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவர் மேலே எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு இஷ்யூவில் கூட பார்த்தோம் அப்படின்னா தனக்கு நடக்கலை, நான் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கிளாரிட்டியான கேம் அப்படின்றத விளையாடி இருந்தாங்க. பட் இந்த சைடு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அக்ஷயாவா இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூட தெரியாம வெளிய வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நடக்கல, பட் நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல மாயா சொன்னாங்க இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாரி மாயாவுடைய மைண்ட் கேம் அப்படின்றதுக்கு பலியானவங்க தான் அவங்க எல்லாமே அப்படின்னே சொல்லலாம். 3வத பொறுத்தவரைக்கும் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, கேம பொறுத்தவரைக்குமே நான் சரியா ஆடணும், தப்பா ஆடணும், எனக்கு என்ன தோணுதோ அந்த கேம் அப்படின்றத நான் ஆடிட்டு போயிடுறேன். எனக்கு தோணுன விஷயம் இருக்கு இல்லையா, அத வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போயிடுறேன். அந்த கேம் ஆடுறேன் அப்படின்னா, அதுல நான் இண்டிவிஜுவலா ஆட முயற்சி பண்றேன். நான் அத ஆடிட்டு போயிடுறேன் அப்படின்றது தான் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனாவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கேம வந்து ஸ்பாயில் பண்றது. குடுக்குற கேம் அப்படியே விளையாடிட்டோம் அப்படின்னா, அதுல என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஒரு கிரியேட்டிவிட்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம கொலாப்ஸ் பண்றதே தான் பார்த்தோம் அப்படின்னா, மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. அவங்க கேம மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, மத்த கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ மத்த கண்டஸ்டன்ட்ஸ பொறுத்தவரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, நீ அப்படி பண்ணிடு, இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன கமெண்ட் பண்றாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அவங்க கேம் விளையாடணும் அப்படின்னு நெனச்சாங்க. அதுலருந்து வெளிய வந்து விஷ்ணு விஜயா இருந்தாலும் சரி, மணிச்சந்திராவா இருந்தாலும் சரி, இவங்களுடைய மைண்ட் கேம் இருக்கு இல்லையா, அத கிளியரா புரிஞ்சுகிட்டதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா, அங்கருந்து வெளிய வந்தாங்க. அப்பலருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணு விஜய் விசஸ் மாயா அப்படின்ற ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், விஷ்ணு விஜயும் ஒரு சில வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, மாயா சொல்ற மாரி கேட்டுருந்தாங்க. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல. பட் விஷ்ணு விஜய் ஒரு வீக்குக்கு அப்புறமா பிரதீப் ஆண்டனிய நம்ம வெளிய அனுப்புனது தப்பு அப்படின்ற ஸ்டாண்டுக்கு வரும்போது தான், மாயா விசஸ் விஷ்ணு விஜய் அப்படின்றதே ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அந்த நேரத்துல பூர்ணிமா கிடைச்சதுனால பார்த்தோம்னா, பூர்ணிமா வந்து விஷ்ணு விஜய் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விஷ்ணு விஜய் மேல ஸ்டாம்பும் பண்ணாங்க. ஸோ மாயாவுடைய கேம் பிளே அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னொரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு தப்பான விதத்துல நம்ம ஸ்டாம்ப் பண்ணிடணும். இவங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அர்ச்சனா வந்துட்டு அந்த மாரி யாரையுமே ஸ்டாம்ப் பண்ணது கிடையாது. நீங்க இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பண்ண தப்ப சொல்லியிருக்காங்க. நிக்சன் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்களே தவிர, பார்க்காத தெரியாத ஒரு விஷயத்த வச்சு இவங்க இப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில ஸ்டாம்ப் பண்ணது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வீட்டு வேலை, இதுல வேணா அர்ச்சனா சைட் மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வீட்டு வேலையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, மாயா பார்த்த அளவுக்கு அர்ச்சனா பார்த்ததில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு வீட்டு வேலையா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா, அது கூட்டுறதா இருந்தாலும் சரி, கிளீனிங் டாஸ்க், குக்கிங் டாஸ்க் அந்த மாதிரி எதா இருந்தாலுமே நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்ப்பாங்க. பட் அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன வேலைகள் சொன்னா கூட இதை நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைய வரைக்குமே பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அர்ச்சனா மேல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றாங்க இல்லையா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களும் ஒரு வேலை அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா மட்டும் மூஞ்ச தூக்கிடுவாங்க. அவங்க அழுதுருவாங்களோன்னு பயந்து பயந்து அவங்கள்ட்ட வேலை சொல்லாம இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி கேமரா முன்னாடி என்ன பேசணும், அசிங்கமான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகளா இருந்தாலும் சரி, இதை சகட்டு மேனிக்கு பார்த்தோம் அப்படின்னா மாயா யூஸ் பண்ணுவாங்க. பட் அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே என்ன விஷயத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் அந்த ஒரு அவேர்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடியன்ஸ் மத்தியில் என்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக இருந்தாலும் சரி, அது மாயாவை கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா மாயாவே பல இடத்துல ஓப்பனாக வைத்தறிச்சல்லாம் பட்டிருக்காங்க. அர்ச்சனாக்கு வந்து எந்தெந்த விஷயத்தை எப்படிலாம் சொல்லணும்னு தெரியுது, எனக்கு அது தெரிய மாட்டேங்குது, எனக்கு அவங்கள பார்த்தாலே வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, மாயாவோட கம்பேர் பண்ணும்போது ஆர்ஜே பிராவோ சொன்ன மாதிரி விஜே அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க டைட்டிலுக்கு ரொம்பவே டிசர்வ் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ உங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, நீங்கள் விஜே அர்ச்சனாவோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபைனலோட ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.